சுதந்திர போராட்ட வீராங்கனை ஜான்சி ராணி தியாகம் குறித்த கவிதை எழுதிய 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி டிவைனாவிற்கு வரும் 26ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பை விமானம் மூலம் சென்று பார்வையிட சிறப்பு அழைப்பு அனுப்பி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கௌரவிப்பு. Have a great vision to serve in mass mission to imprint the name of the nation in the histories of the nations. I woke up, decided to follow my dream to serve the great nation, to take small steps to bring massive changes, to spread the proclamation, to keep the environment clean, to give awareness of plantation, to be the part of defense team to protect my country. Jhansi Rani was the renowned queen of Jhansi, was born in Varanasi. Manikarnika Tambe was her birth name. Trained in martial arts, fencing, horse riding and shooting. Used to have good time with Rao Sahib and Nana Sahib. Married at the age of 14. Got the name of Lakshmi Bai after her. British government wanted Jhansi. After the death of Maharaja, sent horsemen and soldiers. Fought against me. Though wounded, killed the horsemen. She whispered, born in a royal family, having the blood of royal, pride and patriotism were the very bread of the Indian society. Never to... மத்திய அரசின் பாதுகாப்புத்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகள் நினைவு கூறும் வகையிலான இலக்கிய போட்டிகளை பள்ளி மாணவ மாணவியருக்கு நடத்தியது. இந்த போட்டியில் கவிதை பிரிவில் தூத்துக்குடி PMC பள்ளியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி டிவைனா சுதந்திர போராட்ட வீராங்கனை ஜான்சி ராணி லட்சுமி பாய் வீரம் மற்றும் தியாகத்தை நினைவு கூறும் வகையிலான கவிதையை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார். இந்தியா முழுவதும் சுமார் 2 லட்சத்தி பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 1.5 கோடிக்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் மாணவி டிவைனாவின் கவிதை சிறந்த கவிதையாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மற்றும் கல்வித்துறையால் தேர்வு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவி டிவைனாவிற்கு ரூபாய் 10,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டதுடன் வரும் 26ஆம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ள குடியரசு தின அணிவகுப்பை பார்வையிட டெல்லிக்கு விமானம் மூலம் பெற்றோருடன் சென்று வர விமான டிக்கெட் மேலும் நிகழ்ச்சியில் விருது வழங்கி கௌரவப்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் இருந்து 100 பேரும் தமிழகத்திலிருந்து 3 பேரும் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரரின் கவிதை எழுதி இவ்வாறு தேர்வு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது என மாணவி தெரிவித்தார். இந்த சாதனையை படைத்த மாணவி டிவைனாவை பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பாராட்டினர். மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் மத்திய கல்வித்துறை இணைந்து நடத்தும் வீர் காட்டா என்னும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை விழிப்புணர்வாக ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இலக்கிய போட்டியில் நான் பங்கேற்றேன். நான் டிவைனா BMC மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நாடு முழுவதும் சுமார் 2.5 லட்சம் பள்ளியில் 1.5 கோடி மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் மற்றும் 3 மாணவர்கள் இதில் வெற்றி பெற்றுள்ளனர். அதில் நான் கவிதை பிரிவில் வெற்றி பெற்றுள்ளேன். இதற்கு பரிசு தொகையாக ரூபாய் 10,000 கொடுத்துள்ளார்கள். இது போக டெல்லியில நடக்கிற அணிவகுப்பை நேரில் காண்பதற்கு விமான தொகை மற்றும் விமானத்திற்கு செல்லும் தொகையும் மற்றும் பெற்றோருடன் செல்வதற்கும் அவர்களை செலவு செய்து கொடுப்பது எனக்கு மிக மகிழ்ச்சி. இறைவனுடைய அருளும் என்னுடைய பள்ளியின் முதல்வரும் ஆன திருமதி பால்கனி மற்றும் துணை முதல்வரான திருமதி ஜெயின் மேத்யூ மற்றும் பள்ளி நிர்வாகி திரு ஜோசப் ஜான் கென்னடி அவர்களும் என்னுடைய ஆசிரியர்கள் அனைவரும் என்னுடைய பெற்றோர் குடும்பத்தினர் மற்றும் என்னுடைய நண்பர்களின் ஊக்கத்தாலே இதை நான் வெற்றி பெற எனக்கு முடிந்தது. அனைவருக்கும் நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.